மாவட்டம் கேட்டாரு, ஏதோ ஆபீஸ் திறக்கணும் வாங்கினாரு. சரி அசோக்குன்னு சொன்னாப்புல வந்துடுறேன். இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது ஆபீஸ் அலுவலக திறப்பு விழா மட்டுமல்ல, ஒரு பொதுக்கூட்டத்திற்கு ஒரு மாநாட்டை போல மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து அலுவலக திறப்பு விழாவோடு சேர்த்து இங்கே மிக சிறப்பாக எழுச்சியோடு நடைபெறுகின்ற சிறப்பு மிக்க நிகழ்வாக மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. நம்முடைய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அவர்கள் பேசுகின்ற பொழுது முதலமைச்சருடைய சாதனைகளை பற்றி எடுத்து சொன்னார்கள். அந்த சாதனைகளில் ஒன்றை மட்டும் சுருக்கமாக சொல்லி, நீ அமர்ந்திருக்கக்கூடிய தாய்மார்களில் குறிப்பாக கவுண்டம்பாளையம் சட்டமன்ற தொகுதியில் மட்டும் முதலமைச்சர் அவர்கள் வழங்குகின்ற கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் மூலமாக ஏறத்தாழ 74,000 பேர் கவுண்டம்பாளையம் தொகுதியிலிருந்து மட்டும் மாதம் 1000 ரூபாய் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் மூலமாக பயன்பெறக்கூடிய வாய்ப்பை முதலமைச்சர் அவர்கள் உருவாக்கி தந்திருக்கின்றார் என்று சொன்னால், ஒரு தொகுதியில் 74,600 பேர் என்று சொன்னால், நம்முடைய மாவட்டம் முழுவதும் இருக்கக்கூடிய பயனாளி எண்ணிக்கையை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். ஒரு அரசு என்பது அடித்தட்டு மக்களுக்கான, ஏழை மக்களுக்கான ஒரு நல்ல அரசை முதலமைச்சர் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஒன்றிய அரசு, பாஜக அரசு தமிழ்நாட்டிற்கு நிதி தர மறுத்தாலும் கூட தமிழ்நாட்டினுடைய நிதிகளை கொண்டு முதலமைச்சர் அவர்கள் இந்தியாவில் அனைத்து துறைகளிலும் தமிழ்நாடு முதலிடம் என்ற சிறந்த நிலையை உருவாக்கி இருப்பவர் நம்முடைய முதலமைச்சர் தளபதி என்பதை நாம் நினைத்து பார்த்திட வேண்டும். கலைஞர் மகளிர் உரிமை தொகை, விடியல் பயணம், நான் முதல்வன், தமிழ் முதல்வன், புதுமை பெண், இல்லம் தேடி கல்வி, மக்களை தேடி மருத்துவம், 2 லட்சம் விவசாயிகளுக்கான இலவச மின் இணைப்பு, காலை உணவு திட்டம், இப்படி தொடர்ச்சியாக வரலாற்று சிறப்புமிக்க திட்டங்களை இந்த 4.5 ஆண்டுகளில் முதலமைச்சர்கள் நம்முடைய தமிழ்நாட்டு மக்களுக்கு வழங்கி இருக்கின்றார்கள். அந்த வகையில் 9 மாவட்டங்களும் பார்த்து முதலமைச்சர்கள் அந்த மாவட்டத்தினுடைய தேவைகளை நிறைவேற்றி தந்து வருகின்றார்கள். 10 தொகுதி கோவையில கடந்த தேர்தலில் 10ம் எதிர்கட்சி வென்றது. ஒன்றில் கூட நாம் வெற்றி பெற இல்லை. வெற்றி பெற முடியாவிட்டாலும் 234 தொகுதிகளுக்கும் முதலமைச்சர் அவர்களே சட்டமன்ற உறுப்பினராக எண்ணி கோவைக்கும் பல்வேறு சிறப்பு திட்டங்களை முதலமைச்சர் அவர்கள் வழங்கி இருக்கின்றார்கள். இங்க மேயர், மண்டல குழு தலைவர், மாநகராட்சியினுடைய மன்ற உறுப்பினர்கள்லாம் இருக்காங்க. கூட்டணி கட்சியை சார்ந்திருக்கக்கூடிய மன்ற உறுப்பினர்களும் இருக்கின்றார்கள். கடந்த அதிமுக ஆட்சியில் போடாத மாநகராட்சிக்கு உட்பட்ட சாலைகள் எல்லாம் இந்த 4.5 ஆண்டுகளில் முதலமைச்சர்கள் 200 கோடி ரூபாய் சிறப்பு நிதிகளை கொடுத்து முழுமையாக தார் சாலைகளாக மாற்றி அமைக்கப்பட்டன. இந்த நிதி போதாது, மேலும் கூடுதலாக வேண்டும் என்று முதலமைச்சரிடத்தில் சொன்னவுடன் இப்பொழுது கூடுதலாக 125 கோடி ரூபாய் நிதிகளை கொடுத்து விடுபட்ட சாலைகளை எடுத்து தார் சாலையாக அமைப்பதற்கான உத்தரவை முதலமைச்சர்கள் வழங்கி இருக்கின்றார்கள். எனவே அரசு என்பது அனைவருக்குமான அரசாக, அனைத்து தரப்பட்ட மக்களுக்கான அரசாக, வாக்களித்தவர்கள் வாக்களிக்காதவர்கள் என்ற வித்தியாசம் பார்க்காமல் அனைவருக்குமான ஒரு நல்ல அரசை நடத்தக்கூடிய முதலமைச்சர் தளபதி என்பதை நம்முடைய பகுதி மக்கள் நினைத்து பார்த்திட வேண்டும். விளாங்குறிச்சி என்று சொன்னால் ஒரு அரசியல் வரலாறு உண்டு. அந்த அரசியல் வரலாறு வரக்கூடிய தேர்தலிலும் மிக சிறப்பாக நாம் நினைக்கின்ற வகையில் நிறைவேற்றிட வேண்டும் என்று வந்திருக்கக்கூடிய தாய்மார்கள் அனைவரிடத்திலும் அன்போடு கேட்டுக்கொண்டு, இங்கே வந்திருக்கக்கூடிய தாய்மார்கள் நீங்கள் மட்டுமல்ல, உங்கள் உறவினர்கள், உங்களுடைய நண்பர்கள் அனைவரிடத்திலும் சொல்லி வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அனைவரும் ஒன்றுபட்டு உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களித்து ஒரு மகத்தான வெற்றியை கவுண்டம்பாளையம் தொகுதியில் உருவாக்கி தந்திட வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு, இருக்கக்கூடிய பகுதி செயலாளர் விஜயகுமாருக்கு எத்தனை பகுதிகள் தொகுதியில் இருந்தாலும் உங்களுடைய விளாங்குறிச்சி அதிகமான வாக்குகள் முதலிடத்தில் பெற்ற நிலையை உருவாக்கிட வேண்டும். அதற்கு வட்டக்கழகத்துடைய செயலாளர் துணையாக நின்று பணியாற்றிட வேண்டும் என்று அனைவரிடத்திலும் அன்போடு கேட்டுக்கொண்டு, மற்றவர்களைப் போல் இல்லை நம்முடைய கோவை என்ற வரலாறு உண்டு. அந்த வரலாறை நாம் படைத்திடக்கூடிய வகையில் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் 10 தொகுதிகளிலும் திமுக தலைமையிலான கூட்டணி முதலமைச்சர்கள் அறிவிக்கின்ற வேட்பாளர்கள் வெற்றி பெற்றார்கள். அதில் கவுண்டம்பாளையம் முதலிடத்தில் அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் உதயசூரியன் வென்றது என்ற வரலாற்று சாதனையை உருவாக்கிட வேண்டும் என்று அனைவரிடத்திலும் அன்போடு கேட்டுக்கொண்டு, இந்த சிறப்பு வாய்ந்த கலைஞர் அறிவாலயத்தை உருவாக்கி தந்திருக்கின்ற அண்ணன் திரு ஆறுகுட்டி அவர்களுக்கும், அன்பு சகோதரர் திரு அசோக் பாபு அவர்களுக்கும், அவரோடு இணைந்து பணியாற்றி இருக்கக்கூடிய அன்புக்குரிய சகோதரர் விஜயகுமார் அவர்களுக்கும், இதை ஒருங்கிணைத்திருக்கின்ற மாவட்ட கழகத்தினுடைய ஆற்றல்மிகு செயலாளர் அன்பிற்குரிய அண்ணன் திரு தொண்டாமுத்தூர் ரவி அவர்களுக்கும் என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் அன்போடு தெரிவித்து
மீண்டும் ஒரு முறை வாக்களிப்பீர் உதயசூரியன், வெற்றி பெற செய்வீர் உதயசூரியன். 10 கவுண்டம்பாளையம் அதிக வாக்கள் வித்தியாசத்தில் வெற்றியை நம்முடைய தலைவர் கடமைகளை சமர்ப்பிக்க அனைவரும் சூளுரை ஏற்க வேண்டும் என்று அனைவரிடத்திலும் அன்போடு கேட்டுக்கொண்டு அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.